சார் சென்ட் வச்சாச்சு, ஆபரேஷன் பண்ணியாச்சு, இனிமே நான் இதை பத்தி கவலைப்பட வேண்டாம்ல, நான் ஜாலியா இருக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. மருந்து மாத்திரைகள், நீங்க சாப்பிட்ற சாப்பாடு முறைகள், அப்புறம் உடற்பயிற்சி, இது மூணும் சேர்ந்ததுதான். டாக்டர் நான் ஈரல் சாப்பிடலாமா, சோரொட்டி சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. வணக்கம், நான் டாக்டர் ரமேஷ், இருதய மருத்துவர், மதுரை ராகவேந்திர மருத்துவமனையில் பணிபுரிகிறேன். பொதுவா டாக்டர் பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் சென்ட் வச்சாச்சு, ஆபரேஷன் பண்ணியாச்சு, இனிமே நான் இதை பத்தி கவலைப்பட வேண்டாம்ல, நான் ஜாலியா இருக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அது முற்றிலும் தவறான கருத்து. நீங்க ஒரு தடவை இருதய நோயாளி ஆயிட்டீங்கன்னா, சென்ட் வச்சுட்டீங்கன்னா, இல்ல ஆபரேஷன் பண்ணிட்டீங்கன்னா, வாழ்நாள் பூரா நீங்க உங்களுடைய இதயத்தை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. டாக்டருடைய கடமை இருந்தாலும் உங்களுடைய கடமை தான். அதுல மேஜர் 80% உங்களுடைய கடமை தான். அது என்னென்ன செய்யறதுன்னு அடுத்து சொல்றேன். முக்கியமா ஏற்கனவே சொல்லிட்டேன், அதாவது மருந்து மாத்திரைகளை டாக்டர் சொல்ற அறிவுரைப்படி தொடர்ந்து உட்கொள்ள வேண்டும். அதுல ஒரு நாள் 2 நாள் கூட நீங்க விடக்கூடாது. அது முக்கியமானது. அதை தவிர சில உணவு பழக்க முறை, வாழ்க்கையில செய்ய வேண்டிய மற்ற உடற்பயிற்சி, அதையும் பத்தி நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அதுவும் முக்கியமான காரணம். ரெண்டாவது ஸ்ட்ரெஸ், நம்ம ஒர்க்ல உள்ள ஸ்ட்ரெஸ், வீட்டில் உள்ள ஸ்ட்ரெஸ், அதுவும் உங்களுடைய இதயத்தை பாதிக்கும். அதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மூணுமே சேர்ந்ததுதான். அதாவது மருந்து மாத்திரைகள், நீங்க சாப்பிட்ற சாப்பாடு முறைகள், அப்புறம் உடற்பயிற்சி, இது மூணும் சேர்ந்ததுதான் உங்களுடைய ட்ரீட்மெண்ட். ஸோ மூணு சேர்த்தாதான் உங்க ஹார்ட்டை நீங்க பாதுகாக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்க ஸ்டென்ட் வச்ச பிறகு, ஆபரேஷன் பண்ண பிறகு நீங்க ஜாலியா இருக்குன்னு நினைச்சா, மற்றபடி ஜாலியா இருந்துக்கோங்க. பட் சில கட்டுப்பாடுகளோட இருந்துக்கோங்க. சரிங்களா? சாப்பாடு முறைகள் சொல்லணும்னா, பொதுவா கொழுப்பு அதிகம் உள்ள எல்லா உணவு முறைகளையும் தவிர்க்க வேண்டும். கொழுப்புனா மட்டன், லிவர்னு சொல்றோம் இல்லையா? சில பேர் கேட்பாங்க, ரத்தம் கம்மியா இருக்கு டாக்டர், நான் ஈரல் சாப்பிடலாமா, சோரொட்டி சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. பட் அதுல என்ன, சோரொட்டிலையும் ஈரல் என்ன பிரச்சனைனா, ரத்தம் ஊறுறது தவிர கொழுப்பு அதிகமாகும். ஸோ மட்டன், லிவர், சுவரொட்டி எல்லாம் சுத்தமா நம்ம அவாய்ட் பண்ணணும். அது கண்டிப்பா சேர்க்கக்கூடாது. சேர்க்க வேண்டிய பொருள், நீங்க மாமிசம் சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் மீன் சாப்பிடலாம். கடல் மீன்கள் நிறைய சாப்பிடலாம். சிக்கன், கோழி சொல்றோம் இல்லையா, தோல் இல்லாத கோழி, அது நீங்க ஃப்ரை பண்ணாம, ஆயில்ல ஃப்ரை பண்ணாம குழம்புல போட்டது எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம். வாரத்துல 2 நாள் 3 நாள் சாப்பிடலாம். அது உங்களுடைய கொழுப்பு அதிகப்படுத்தாது. அது 90% புரோட்டீன் தான் இருக்கு. மட்டன், லிவர், சுவரொட்டில ஃபுல்லாவே கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கும். அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். எண்ணெயில பொரித்த எந்த பொருளையுமே, அதாவது சைவமோ அசைவமோ, எண்ணெயில பொரித்த எந்த பொருளையுமே நீங்க டோட்டலா தவிர்த்து, வடை, பஜ்ஜி, முறுக்கு, அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, இந்த எண்ணெயில பொரித்த பொருள் எல்லாத்தையுமே நீங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி பச்சை காய்கறிகள், கீரைகள் நிறைய சாப்பிடலாம். உங்களுக்கு சுகர் இல்லைன்னா எல்லா விதமான பழங்களையும் நிறைய சாப்பிடலாம். சுகர் இருந்ததுன்னா சில பழங்கள் மட்டும் சேர்க்கலாம். ஆப்பிள், மாதுளை, கொய்யா, பப்பாளி பழம், இந்த 4 பழங்களையும் நீங்க நிறைய சாப்பிட்டுக்கலாம். மிச்ச பழங்களை அவாய்ட் பண்ணணும். நான் சொல்றது சுகர் உள்ள பேஷண்ட்ஸ் மட்டும். மிச்ச பேஷண்ட்ஸ் எல்லா வகையான பழங்களையும், காய்களையும் சாப்பிடலாம். சாப்பாடுல அரிசியை குறைக்க வேண்டும். சரியா? நீங்க ரைஸ் குறைச்சிங்கனாலே நம்ம சாப்பிடுற அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அளவு குறையும் போது உடம்புல அந்த கொழுப்போட அளவும் குறையும். நம்ம அதிகமா சாப்பாடு சாப்பிட்டோம்னா அந்த கார்போஹைட்ரேட் திருப்பியும் என்ன ஆகும்னா கொழுப்பாதான் உடம்புல கன்வெர்ட் ஆகும், மாறும். அப்போ அது கொழுப்பு அதிகப்படுத்தும். அதனால அரிசியோட அளவை குறைச்சிட்டு கோதுமை, கேப்பை, இப்ப நிறைய அந்த நவதானியங்கள் நிறைய இருக்கு, அது நிறைய எடுத்துக்கலாம். இது சாப்பாட்டு விளைவுகள். அது நீங்க முடிச்ச பிறகு பத்தியத்துக்கு போகணும் அவசியம் இல்ல, குறைச்சிக்கலாம். சில விதங்கள் குறைச்சிக்கலாம், சில விதங்கள் அதிகமா சேர்த்துக்கலாம். உப்பு சில பேர் குறைக்க வேண்டியிருக்கும். அதாவது உடம்புல அந்த பிரஷர் கூட, ஹைப்பர் டென்ஷன் சொல்றோம் இல்லையா, ரத்த அழுத்தம் அதிகமானவர்கள் உப்பு குறைச்சிக்கணும். இப்ப சாப்பிட்ற உப்புல பாதி உப்பா சேர்க்க வேண்டியிருக்கும். சில பேர் இந்த லோ சோடியம் சால்ட்னு சொல்றாங்க, அதையும் சேர்க்கலாம். கல் உப்புன்னு சொல்லுவாங்க, லோ சோடியம் சால்ட் சொல்லுவாங்க. இதெல்லாம் சோடியம் லெவல்ஸ் கம்மியா இருக்கும், அதை எடுத்துக்கலாம். அதுவுமே அளவு கம்மியா எடுத்துக்க வேண்டியிருக்கும். இது நான் சொல்றது ரத்த அழுத்தம் உள்ள பேஷண்ட்ஸ். சர்க்கரை நோய் பேஷண்ட்ஸ், அவங்க சர்க்கரை டாக்டர் கொடுக்குற அந்த இன்சுலின் ஊசியோ இல்ல மருந்துகளையோ தொடர்ந்து சாப்பிட வேண்டும். இந்த இருதய மாத்திரையோட சேர்த்து அதையும் சேர்த்து சாப்பிட வேண்டும். இது சாப்பாட்டு வழிமுறைகள். இதை தவிர முக்கியமானது உடற்பயிற்சி. ரொம்ப 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 முக்கியம். சரியா? ஒரு நாளைக்கு 30 இருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம உடற்பயிற்சி, ஏதாவது ஒரு உடற்பயிற்சி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, நடைப்பயிற்சியோ, சைக்கிளிங், அதாவது சைக்கிள் ஓட்டுறது, ஸ்விம்மிங், இல்லைன்னா ஏதாவது ஒரு விளையாட்டு, கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுங்க ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம், இல்லைன்னா பேட்மிண்டன் விளையாடுங்க, சைக்கிள் ஓட்ட முடியும் சைக்கிள் ஓட்டும். இதெல்லாம் உங்களுக்கு எது சாத்தியமோ, எதுவுமே இல்லைன்னா வேகமான நடைப்பயிற்சி போதுமானது. ஒரு நாளைக்கு 30 இருந்து 40 நிமிஷம். இது உங்களுடைய ஹார்ட்டோட ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், உங்களுடைய சர்க்கரையின் அளவை குறைக்கும், ரத்த அழுத்தத்தை குறைக்கும். நைட்ல உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். சரி, முக்கியமா நல்ல தூக்கம் வரும், மாத்திரை இல்லாம தூங்குவீங்க. அது முக்கியமான விஷயம். இது உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும். நீங்க சிகரெட், அதாவது பீடி சிகரெட் உபயோகித்தால் கண்டிப்பாக அதை முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும். அதே போலதான் நீங்க மது அருந்துவதையும் கம்ப்ளீட்டா விட்டுறணும். இது ரெண்டுமே முக்கியமானது. எல்லாம் பண்ணிட்டு, எல்லா மருந்து மாத்திரையும் சாப்பிட்டுட்டு
நான் சிகரெட் குடிச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொடுக்குற மருந்து மாத்திரைக்கு பிரயோஜனமே கிடையாது. ஸோ அதையும் கம்ப்ளீட்டா விட்டுறணும். நான் சொல்றது இதய நோயாளிகளுக்கு மட்டும் அதை கம்ப்ளீட்டா நிப்பாட்டிடணும். சாப்பாடு வலிமை சொல்லியாச்சு, சிகரெட் பீடி சொல்லியாச்சு. கடைசியா வந்து நம்ம வாழ்க்கை நடைமுறை, அதாவது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்தில், அவசரமான காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கு. அதாவது வீட்டுல உள்ள ஃபேமிலியில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துல உள்ள ஸ்ட்ரெஸ்ஸோ அது உங்க இதயத்தை வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிக்க செய்யும். அதை குறைத்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அதை நீங்க உங்களால முடிஞ்சா பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது யோகா அது மாதிரி உங்களை வேற ஒரு மெடிடேஷன் சொல்லுவோம் இல்லையா, தியான பயிற்சி, அதுல ஏதாவது நம்பிக்கை இருந்தா அது மாதிரி ஒரு இடத்துல போய் சேர்ந்து அதுல ப்ரொஃபஷனல் உள்ளவங்கள்ட்ட அவங்க ஹெல்ப்பை கேட்டு அதை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உடற்பயிற்சி தவிர தியான பயிற்சி, அதாவது மனப்பயிற்சியும் கண்டிப்பாக தேவைப்படும். அதையும் செய்தால்தான் உங்களுக்கு மறுபடியும் மாரடைப்பு ஏற்படாமல் உங்க ஹார்ட்டை ரொம்ப நாளைக்கு பாதுகாத்து நீங்க நம்முடன் வாழ முடியும்.